சிக்ஸ் பேக் கேள்விப்பட்டிருப்போம்ல. பெரிய பெரிய ஹீரோஸ், நிறைய பேர் எக்ஸசைஸ் பண்ணுறவங்க எல்லாமே சிக்ஸ் பேக் வச்சுருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு இந்தியாவுக்கு எதிராக, குறிப்பாக இந்தியாவின் தலைப்பகுதி இருக்குது பாருங்கள், ஜம்மு காஷ்மீர், அதற்கு எதிராக சிக்ஸ் பேக் ஃபைட் என்பதை அறிவித்திருக்கிறார்கள் 6 முக்கியமான கட்சிகள். ஆர்டிகிள் 370 எப்படியாவது நாங்கள் எங்களுடைய உயிரை கொடுத்தாவது திரும்ப கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி இந்த 6 கட்சிகள் சொல்கின்றன. 2 தேசிய கட்சிகள், 4 யூனியன் பிரதேச கட்சிகள் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஆர்டிகிள் 370 மறுபடியும் ஜம்மு காஷ்மீரில் வந்தால் என்னென்ன பிரச்சனைகள் வரும்? ஜம்மு காஷ்மீரினுடைய இப்போதைய நிலைமை என்ன? ஏன் இத்தனை தினங்களாக ஜம்மு காஷ்மீரில் இருந்த பல அரசியல் தலைவர்கள் அவர்களுடைய வீட்டு காவலில் வைக்கப்பட்டார்கள்? கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய பூனைகள் இப்போது வெளியில் வருகிறது, பார்த்து விடலாம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். போன வருடம் ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி ஜம்மு காஷ்மீர், லடாக் போன்ற பகுதிகளுக்கு சிறப்பு அங்கீகாரம் எதுவுமே கிடையாது, அது 2ம் யூனியன் பிரதேசங்களாக மாற்றப்படுகிறது, ஆர்டிகிள் 370 நாங்கள் நீக்குகிறோம் அப்படின்னு சொல்லி நம்முடைய மத்திய அரசாங்கம் ஒரு முடிவை எடுத்தார்கள். அந்த முடிவுக்கு பலவிதமான எதிர்ப்புகளும் நிறைய ஆதரவுகளும் இருந்தது. ஏன்னா இந்தியாவினுடைய ஒரு சார்பாக இந்த மாநிலங்கள் இல்லாட்டி இந்த யூனியன் பிரதேசங்கள் வரும்போது இந்தியாவினுடைய இராணுவ கட்டுப்பாடாக இருக்கட்டும், இல்லாட்டி பலவிதமான நன்மைகள் இந்தியாவுக்கும் அந்த மாநிலத்திற்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சாரார் சொன்னாங்க. இன்னொரு சாரார் என்ன சொன்னாங்க? கிடையாது, ஜம்மு காஷ்மீர் மக்கள் என்பவர்கள் அவர்களுடைய தனிப்பட்ட சுதந்திரத்தை நாம் பேணி காக்க வேண்டும், அவர்களுக்கான ஒரு அங்கீகாரமாக அதை ஒரு நாடாகவோ இல்லாட்டி தனி அந்தஸ்து இருக்கும் ஒரு மாநிலமாகவோ மாற்ற வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ மத்திய அரசாங்கம் வேறொரு முடிவுக்கு வந்தாங்க. இது ஒரு டெம்பரவரி தான், இந்த யூனியன் பிரதேசங்களாக மாற்றிய இந்த முடிவு டெம்பரவரி தான், கொஞ்சம் நாட்களுக்கு பிறகோ கொஞ்சம் வருடங்களுக்கு பிறகோ மறுபடியும் அவர்களுக்கான சிறப்பு அங்கீகாரம் என்பது கொடுக்கப்படும், அங்கே இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே ஓய்ந்த பிறகு கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. இவ்வளோ தூரம் நமக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். அதன் பிறகு என்னெல்லாம் நடந்துச்சு? இந்த ஜம்மு காஷ்மீரை மையப்படுத்தி மட்டுமே இந்தியாவுக்கு எதிராக பல நாடுகள் கேள்விகளை எழுப்பியது. மலேசியாவாக இருக்கட்டும், துருக்கியாக இருக்கட்டும், பாகிஸ்தானாக இருக்கட்டும், பாகிஸ்தானுடைய நட்பு நாடான சீனாவாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே இந்த ஜம்மு காஷ்மீர் விஷயத்தில் இந்தியாவை எப்படியாவது தனிமைப்படுத்தி விட வேண்டும் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. இது எல்லாமே அந்நிய சக்திகள் அப்படின்னு சொல்லலாம். பாகிஸ்தான் போன வாரம் வர ஐநா சபையில் மிகப்பெரிய ஒரு கேள்விகளை எழுப்பியது. ஜம்மு காஷ்மீர் இந்தியாவுக்கு எதிராக நீங்கள் தீர்மானம் எடுப்பீர்களா? சவுதி அரேபியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் ஒரு குரலை எழுப்பியது. சவுதி அரேபியா ஜம்மு காஷ்மீர் விஷயத்தை நீ ஓஐசியில், ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கார்பரேஷன்ல இருந்து பேசுவியா, பேச மாட்டியா, இல்ல நாங்க வேறொரு தலைவரை பார்த்து கொள்ளட்டுமா? இந்த மாதிரியான கடுமையான விவாதங்களையும் கடுமையான போக்கையும் பாகிஸ்தான் காண்பித்தது. ஒரு கட்டத்தில் 2 தினங்களுக்கு முன்பாக பாகிஸ்தானுடைய சீனாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் ஒரே நேரத்தில் ஒரு பத்திரிகை செய்தியை வெளியிடுகிறார்கள். கூட்டு பத்திரிகையாளர்களை சந்தித்து ஒரு செய்தியை வெளியிடுகிறார்கள். ஜம்மு காஷ்மீர் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானும் இந்தியாவும் அதை பேசி தீர்த்து கொள்ள வேண்டும், அதற்கு நாங்கள் வேண்டுமானால் எந்த விதத்திலும் உதவியாக இருக்க வேண்டுமோ அந்த விதத்தில் உதவியாக இருப்போம் அப்படின்னு சொல்லி சீன அரசாங்கம் சொல்றாங்க. ஆனா இந்தியா என்ன சொல்லுது? ஜம்மு காஷ்மீர் விஷயம் இந்தியாவுக்கானது, இந்தியாவின் தனிப்பட்ட விஷயம், அதுல எந்த நாடுகளும் மூக்கை நுழைக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 2 தினங்களுக்கு முன்பாக வர நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அது எல்லாமே அந்நிய சக்திகள். ஒரு கட்டத்தில், அதாவது ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி 2019 ஆர்டிகிள் 370 எல்லாமே நம்ம என்ன செஞ்சிட்டோம்? அபோலிஷ் பண்ணிட்டோம், வேண்டான்னு சொல்லிட்டோம். அப்படி சொன்ன பிறகு அங்கே இருக்கிற பல அரசியல் கட்சி தலைவர்கள் வீட்டு காவலில் வைக்கப்பட்டார்கள். எனக்கும் பல நபர்களுக்கும் இது ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கும். என்னடா அந்த மக்களுக்கு நல்லது செய்கிறேன்னு சொல்லி தானே ஆர்டிகிள் 370 நீங்கள் எடுத்து நீக்குகிறீர்கள்? அப்படி இருக்கும்போது அந்த அரசியல் கட்சிகள் தலைவர்களை ஏன் நீங்கள் வீட்டு காவலில் வைக்கிறீர்கள்? இந்த கேள்வி என் மனதிலும் பல நாட்களாக இருந்தது. ஆனால் அதற்கான பதிலை இப்போதுதான் இந்த வீட்டு காவலிலிருந்து வெளிவந்தார்கள் பாருங்க சில அரசியல்வாதிகள், அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த ஆர்டிகிள் 370 எப்போ நம்ம ஜம்மு காஷ்மீர்ல இருந்து நீக்கினோமோ அப்பவே பல தீவிரவாத இனக்குழுக்கள் இங்கே வந்து போரிடுவது என்பதை நிறுத்தி இருக்கிறார்கள். அதனுடைய புள்ளி விவரத்தை நம்ம பார்த்துடலாம். ஆனா அதுக்கு முன்னாடி தாவூத் இப்ராஹிம் எங்க நாட்டிலே இல்ல, பாகிஸ்தான் மண்ணில் தாவூத் இப்ராஹிம் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்த பாகிஸ்தான் 2 தினங்களுக்கு முன்பாக FATF-க்கு பயந்து, FATF-லாம் நம்ம பார்த்துருக்கோம், பார்க்காத நபர்கள் FATF தமிழ் பொக்கிஷம் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் கூகுளில் இல்லாட்டி யூடியூப்ல சர்ச் பண்ணி பாருங்க, ஒரு வீடியோ வரும். ஸோ இந்த FATF-க்கு பயந்து ஒரு 88 தலைவர்களுக்கு, இந்த 88 தலைவர்கள் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே டெரரிஸ்ட், அந்த 88 டெரரிஸ்டுக்கும் பலவிதமான தடைகளை விதிக்கிறார்கள். ஏன்னா இந்த டெரரிஸ்டுக்கு தடைகளை விதித்தால்தான் IMF-ல இருந்து கிடைக்க வேண்டிய ஃபண்ட் பாகிஸ்தானுக்கு கிடைக்கும்.
உலக வங்கியிடம் இருந்து கிடைக்க வேண்டிய பணம் பாகிஸ்தானுக்கு கிடைக்கும். அப்படி மட்டும் கிடைக்காமல் போனால் பாகிஸ்தான் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு சிக்கலை சந்திக்க நேரிடும். எனவே இவங்க 88 தலைவர்களுக்கு நாங்கள் பொருளாதார தடையை விதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி விதித்து அந்த ரிப்போர்ட்டை யாருக்கு அனுப்பி விடுறாங்க? யுஎன்எஸ்சிக்கு அனுப்பி விடுறாங்க. அந்த ரிப்போர்ட்ல யாருடைய பெயரும் இருந்ததாக மீடியாக்கள் சொன்னது? தாவூத் இப்ராஹிமினுடைய பெயரும் இருந்ததாக சொல்கிறது. ஆனா இன்றைக்கு பாகிஸ்தான் அதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறது. அந்த தாவூத் இப்ராஹிம், அந்த லிஸ்ட்ல இருக்கிற தாவூத் இப்ராஹிம் வேறொரு தாவூத் இப்ராஹிம். நீங்க நினைக்கிற மாதிரி மும்பை தாக்குதலுடைய தாவூத் இப்ராஹிம் கிடையாது. அவரை நாங்களும் தேடிதான் வருகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு யூட்டனை போட்டுட்டாங்க. ஸோ கடைசி வரையிலும் எப்படியாவது இந்தியாவுக்கு குடைச்சல் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு தீவிரத்தன்மையுடன் இருக்கும் நாடு தான் பாகிஸ்தான். அதை சுற்றி இருக்கும் தீவிரவாதிகள், அந்த தீவிரவாதிகள் அடிக்கடி நம்ம இந்தியாவுக்குள்ள நுழைவதும், அதை எதிர்த்து நம்முடைய ராணுவ வீரர்கள் போரிடுவதும், பல உயிர் தியாகங்கள் அங்கே செய்யப்படுவதும் இது தொடர்கதையாகவே இருந்து வருகிறது. சீனா இந்தியா பார்டர் இந்த ஒரு பிரச்சனை, இதுல குளிர்காயக்கூடிய பாகிஸ்தான் அவங்களுடைய தீவிரவாதிகளை இங்கே அனுப்பி விடலாமா அப்படின்னு சொல்லி இடம் பார்த்து கொண்டிருக்கும் பாகிஸ்தான். இவ்வளோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் நேற்று முக்கியமான ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. 6 கட்சிகள் சேர்ந்து நாங்கள் ஜம்மு காஷ்மீரில் எங்களுடைய உயிரை கொடுத்தாவது ஆர்டிகல் 370 திரும்ப கொண்டு வருவோம். இந்த 6 கட்சிகள் யாவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 தேசிய கட்சிகள் அப்படிங்கிறத பார்த்தோம். அதில் ஒரு கட்சி சிபிஐஎம் கம்யூனிஸ்ட், இன்னொரு கட்சி காங்கிரஸ். மீதம் இருக்கும் 4 கட்சிகள் யாவை அப்படின்னு கேட்டிங்கன்னா நேஷனல் கான்ஃபரன்ஸ் என்சி, பீப்புள்ஸ் டெமோக்ராட்டிக் பார்ட்டி பிடிபி, பீப்புள்ஸ் கான்ஃபரன்ஸ், அவாமி நேஷனல் கான்ஃபரன்ஸ். இந்த 4 கட்சிகள் பிளஸ் 2 தேசிய கட்சிகள். இந்த 6 கட்சி தலைவர்களும் சேர்ந்து மிக முக்கியமான முடிவுகளை எடுத்ததாகவும், அந்த முடிவு ஒரு சில நாட்களில் எடுத்தது கிடையாது, பல மாதங்களாக, கடந்த மாதங்களில் பல நாட்கள் இந்த முடிவை எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி பல நாட்கள் பல்வேறு விதமான இடங்களில் அவர்களுடைய கூட்டணி என்பது கூட்டப்பட்டிருக்கிறது. அந்த கூட்டத்தில் முடிவெடுத்ததன் சார்பாகத்தான் நாங்கள் இதை அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி 6 அரசியல் கட்சியினுடைய தலைவர்களும் பேட்டி கொடுத்திருக்கிறார்கள். வியப்பா இருக்கா? நல்லது நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் கண்கூடா தெரியும். ஆனா மறுபடியும் நாங்கள் 370 கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லும்போது இதற்கு பின்னால் பலவிதமான அரசியல் இருப்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. சரி, இவங்க என்ன சொல்றாங்க? இந்த 6 கட்சி தலைவர்களும் என்ன சொல்றாங்க? நாங்க குப்கர் டிக்ளரேஷன் சார்பாகவே செயல்பட விரும்புகிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அது என்னடா குப்கர் டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி 2019 வருடம் குப்கர் ரோட்ல இருக்கிற ஒரு வீட்டில் வச்சு இந்த 6 கட்சி தலைவர்களும் சந்தித்திருக்கிறார்கள். குப்கர் ரெசிடென்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ அந்த குப்கர் இடத்துல வச்சு இந்த பார்த்து கொண்ட 6 கட்சி தலைவர்களும் சப்போஸ் நாளைக்கு, அதாவது ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி 2019 வருடம் இப்படி ஆர்டிகல் 370 ஜம்மு காஷ்மீர்லேருந்து நீக்கி விட்டார்கள் என்றால் நாம் அதற்கு எதிராக போராட வேண்டும் அப்படிங்கிற ஒரு டிக்ளரேஷன் எப்போதே கொடுக்கப்பட்டு விட்டது? ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதியே கொடுக்கப்பட்டு விட்டது. அந்த டிக்ளரேஷன் சார்பாக எப்படியாவது ஆர்டிகல் 370 ஜம்மு காஷ்மீருக்கு கொண்டு வரணும்னு சொல்லி பல அரசியல் கட்சிகள் போராட நினைத்தார்கள். அதன் காரணமாகத்தான் இவர்கள் வீட்டு காவலில் வைக்கப்பட்டார்கள் என்கிற ஒரு உண்மைதான். ஸோ அவங்க மட்டும் வீட்டு காவலில் இல்லாமல் இருந்திருந்தார்கள் என்றால் மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாமே இப்போது ஜம்மு காஷ்மீரில் மறுபடியும் வந்திருக்கும். அந்த மக்கள் ஆல்ரெடி நிறைய பிரச்சனைகள் இருக்காங்க. நம்ம இந்திய அரசாங்கம் செய்கிற மிகப்பெரிய வேறொரு பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே 2G சர்வீஸ் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. கூடுதலான ஸ்பீடு டேட்டா இன்டர்நெட் கொடுக்கும்போது அங்கே இருக்கிற மனிதர்களுக்கு நல்லதும் நடக்கும், அதே நேரத்தில் தீவிரவாதிகளால் பல கெட்ட செயல்களும் அங்கே நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் நாங்கள் 2Gலேருந்து ஒரு 348 KB ஸ்பீடு வரை இன்டர்நெட்டை கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னா நம்முடைய அரசாங்கத்தால் கட்டுப்படுத்த முடியாத ஒரு ஏரியாவா இந்த ஜம்மு காஷ்மீர் அப்படின்னு பார்க்கும்போது ஆம், பல நாட்களாக பல வருடங்களாக அங்கே இருந்த பல மனிதர்களால் அங்கிருக்கும் இளைஞர்கள் மூளைச்சலவை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதற்கு உதாரணங்களை இனி நாம் பார்க்க போகிறோம். ஸோ ஆர்டிகல் 370 மட்டும் வந்துருச்சுன்னா மறுபடியும் அது தீவிரவாதிகளுடையோ இல்லாட்டி பாகிஸ்தானுடைய கைப்பாவைகளுடைய சில விதமான கோட்டையாகவோ மாறிவிடும். அதற்காகத்தான் பாகிஸ்தான் அங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தீனி போட்டு நிறைய பேரை ஜம்மு காஷ்மீருக்குள்ள அனுப்பி வச்சிருக்காங்க. அப்படி அனுப்பி வைத்த பல நபர்களால் இப்போது நம்முடைய அரசியல் கட்சிகளும், நம்ம இந்திய நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகளும் அவர்களுடைய கை பொம்மையாக விளையாட்டு காண்பிக்கின்றன. ஸோ குப்கர் டிக்ளரேஷன் மற்றும் 6 பேக் ஃபைட் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஸோ ஜம்மு காஷ்மீரில் எவ்வளவு டெரர் இனிஷியேட்டிவ் குறைந்திருக்கிறது, அதாவது தீவிரவாதிகளால், வெளியிலிருந்து வரக்கூடிய தீவிரவாதிகளால்
போன வருடம் 2019 பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 390க்கும் மேற்பட்ட முறையில் டெரர் இனிஷியேட்டிவ் நடைபெற்றிருக்கிறது. ஆனால் இந்த வருடம் அது 54% குறைந்து 181 இனிஷியேட்டிவாக இருக்கிறது. ஸோ அதிக அளவு டெரரிஸ்டால ஜம்மு காஷ்மீருக்குள்ளேயோ நம்முடைய தலைப்பகுதிக்குள்ளேயோ என்ட்ராக முடியல, நம்முடைய இந்தியாவின் வரைபடத்தில் இருக்கும் தலைப்பகுதிக்குள்ளேயோ என்ட்ராக முடியல. இது ஒரு நல்லது நடந்திருக்கு. இதே ஒரு டைம் பீரியட்ல நம்ம சொல்றது இந்த ஆகஸ்ட் மாதம் வரை, இந்த டைம் பீரியட்ல 2019வது வருடத்தை பொறுத்தவரையும் எத்தனை மனிதர்கள் இறந்தார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா 52ம். இந்த வருடம் அது 40க்கும் குறைவாக இருக்கிறது அப்படின்னு வேறொரு புள்ளி விவரம் சொல்கிறது. அதே நேரத்தில் செக்யூரிட்டி போர்சஸ் இருப்பாங்க பாருங்க, நமக்காக பாதுகாப்பில் இருக்கும் பாதுகாப்பு வீரர்கள் இருப்பாங்க பாருங்க, அவர்களுடைய இறப்பு 60% குறைந்திருக்கிறது. 2019 117 வீரர்கள் இறந்திருக்கிறார்கள். ஆனால் 2020 அது 40 வீரர்களாக குறைந்திருக்கிறது. காயம்பட்ட வீரர்கள் பொதுமக்கள் இருப்பாங்க பாருங்க, அது 53% குறைந்திருக்கிறது. அங்க இருக்கிற ஜம்மு காஷ்மீரில் இருக்கிற லோக்கல் யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க பாருங்க, அவங்க தீவிரவாத குழுவில் சேருவது என்பதும் ஒரு 40லிருந்து 50% குறைந்திருக்கிறது. ஆனா கடைசி ஒரு மாதமாக இந்த லாக்டவுன்ல இருக்கிற கடைசி ஒரு மாதத்தில் மட்டும் இந்த யங்ஸ்டர்ஸ் ரொம்ப பேர் எங்க போய் ஜாயின் பண்றாங்களாம், தீவிரவாத குழுக்களில் ஜாயின் பண்றாங்களாம். இது ஏன் அப்படிங்கிறத நம்முடைய ராணுவம் கொஞ்சம் கொஞ்சமா கண்டுபிடித்து கொண்டிருக்கிறார்கள். முழுவதுமாக ஜம்மு காஷ்மீர்ல இப்போதைக்கு வெளியிலிருந்து பெரிய சக்திகள் உள்ள வர முடியல, உள்ள இருக்கிற சில தீய சக்திகளை களையறுக்க வேண்டியதாக இருக்கிறது. இவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியில வேறொரு விஷயத்தையும் நம்ம கவனிக்கணும். அப்படின்னா தீவிரவாதிகளால் உள்ள வர முடியல, பாகிஸ்தான் ராணுவம் எத்தனை முறை இந்தியாவுக்கு எதிராக அவர்களுடைய துப்பாக்கி சூட்டை நடத்தி இருக்கிறார்கள். 2019ல 368 முறை அவங்க நம்மளை தாக்கி இருக்காங்க. அதே இது 2020ல 800க்கும் மேற்பட்ட முறை நம்மை அவர்கள் தாக்கி இருக்கிறார்கள். ஸோ இதுல இருந்து ஒரு டிஃபரன்ஸ் உங்களுக்கு புரியுது. தீவிரவாதிகளால் இங்கே தாக்குதல் நடத்த முடியவில்லை என்றால் பாகிஸ்தான் ராணுவம் நமக்கு எதிராக தாக்குதல் நடத்துகிறது. ஏதோ விதத்தில் அவர்கள் எப்படியாவது ஜம்மு காஷ்மீருக்குள்ளேயோ இந்தியாவுக்குள்ளேயோ பல நபர்களை ஊடுருவ வைக்க வேண்டும் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆர்டிகல் 370 இப்போதே நாம் நீக்கிவிட்டோம் என்றால் நிச்சயம் மறுபடியும் இந்தியாவுக்கு பலவிதமான பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக பலரும் சொல்கிறார்கள். என்ன விஷயம், இந்த ஆர்டிகல் 370 இப்போது அவங்க என்ன செய்ய வேண்டாம், மறுபடியும் ஜம்மு காஷ்மீருக்கு அப்ளை பண்ண வேண்டாம். ஜம்மு காஷ்மீர்ல ஒரு அமைதி நிலவி விட்டது, அங்கிருக்கும் மக்கள் இப்போது அமைதியாக வாழ்கிறார்கள், அரசியல் நிலைமை எல்லாமே சீராக மாறிவிட்டது அப்படின்னு என்னைக்கு நமக்கு தெரிய வருதோ, இந்திய அரசாங்கத்துக்கு தெரியுதோ, அன்னைக்கு மறுபடியும் இதே ஜம்மு காஷ்மீர் மக்களுக்கு வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும். அங்கிருக்கும் மக்கள் என்ன சொல்கிறார்களோ அதற்கு தகுந்தது போலவே அவர்களுடைய வாழ்க்கை அமைய வேண்டும். ஆனால் பல அரசியல் கட்சிகள் இப்போதும் அரசியல் லாபத்திற்காக 6 கட்சிகள் அப்படின்னு சொன்னோம் பாருங்க, அதற்கு பின்னால் எவ்வளவு பெரிய குழு இருக்கும், அந்த குழுவுக்கு பின்னால் எவ்வளவு பெரிய திட்டங்கள் இருக்கும், இதை நிச்சயமாக இப்போது நாம் சாத்தியப்பட விடக்கூடாது. ஆர்டிகல் 370 வேணுமா, இப்போதைக்கு வேண்டாமா, உங்களுடைய கருத்துக்கள் என்ன? எப்படியாவது இந்தியாவை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ராணுவ வீரர்கள் அவர்களுடைய உயிரை பணயம் வைத்து இந்திய மக்களை காப்பாற்றி கொண்டிருக்கும் போது இவர்களுடைய அரசியல் விளையாட்டுகளால் அங்கே உயிர் பலி ஏற்படுமோ என்கிற ஒரு அச்சம் நிலவுகிறது. இந்த அச்சம் உங்களுக்கும் நிலவினால் மீண்டும் பேச ஆரம்பியுங்கள். ஆர்டிகல் 370 இந்த ஒரு காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பட்சத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பட்சம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.